கவலை இருக்கு. நேற்று வரல, நாங்கள் சைதாப்பேட்டை மார்க்கெட்டுக்கு போயிட்டோம். நேற்று வரல, ஊருக்கு போயிட்டீங்களா? சரி, என்னன்னு தெரியலையே. மீன்கார சைதாப்பேட்டைக்கு போனேன், கால் வைக்க முடியல, பார்த்தேன் கொஞ்சம் மீன் எனக்கு பதியலை, அதோட வந்துட்டேன். ஆனால் ரேட்டு ஜாஸ்தி தான் நேற்று. இல்லை, ஜாஸ்தி தான் நிற்கிது இப்போ. எறா எவ்வளோ? எறாவை தூக்கி எங்கேயோ வச்சுக்கிறதுக்கியா? எறா எவ்வளோ? 300 ரூபா ஓடுங்க. 350 ரூபா போடணும், வாங்கின விலை அதுதான். ரைட்டு. அவ்வளோதான், நேற்று வாங்கின மீன் இருக்கு. எறா மட்டும் ஒரு 1/2 கிலோ போட்டுருங்க. ₹300வா? 350 ரூபா தான் போடணும். நான் அங்கேயே 300 ரூபாய்க்கு தான் வாங்குறேன். சரி சரி, நியாயமாக தான் போடுவீங்க. நம்ம சென்னையில் அவ்வளோ ரேட்டு விற்கிது, என்ன பண்ணுறது? விலைவாசி ஏறிக்கிட்டே போகுது. இப்போ ஏறினது எங்கே குறையுது? குறைய மாட்டேங்குது, என்ன பண்ணுறது? வாங்கி தான் ஆகணும். சரி, ஒரு கிலோ வாங்கி சாப்பிட்றதே ஒரு 1/2 கிலோ வாங்குவோம். உங்களுக்கு தான், நீ போடுறவங்களுக்கெல்லாம் 350 ரூபா தான். சரி, எப்படியும் பொண்ணானா கையால் கொஞ்சம் அதை ஆஞ்சிருவேன். எனக்கு இந்த மீன் கூட ஆஞ்சிருவேன், இந்த எறா மட்டும் எனக்கு லேட் ஆகும். டக்கு டக்குன்னு கொஞ்சம் உச்சிக்கிட்டு. எவ்வளோ 1/2 கிலோ? 150 ரூபா கொடுங்க. 150 ரூபாவா? இப்போ 150 ரூபாவாப்பா. மாற்றின்னு வரீங்களா? சில்லறை இருக்காதா? சில்லறை இருக்கா? 500 ரூபாய்க்கு மீன்கம்மா சில்லறை இருக்கா? உன்னை தான் கேட்டேன். சில்லறை இருக்காது. இருக்காதாம். 1/2 கிலோ இப்போ 200 தான் போடுறாங்க. நான் 350 தான் போடுறேன், 300 தான் போடுறேன். சரி, தெரிஞ்சவங்களுக்கு 300. எறாவை எவ்வளோ அழகாக ஆயிராங்க. நானும் அந்த 4 எறா இது முக்கியம் கிடப்பேங்க. டக்கு டக்குன்னு முடிஞ்சுது பாரு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. நாங்கள் அப்போ எப்படி மீன் விற்கிறது? அது இன்னைக்கு பூனை சத்தத்தையே காணமே. எங்கே போயிட்டீங்க எல்லாரும்? அந்த அங்கே திங்கிறாங்க வருங்க. இன்னைக்கு எதுவும் இல்லை, போங்க. அங்கே திங்கிறாங்க. அந்த மூலையில் அவங்க கவலை மீன் 1 கிலோ வாங்கினாங்க. உங்கள் குரலை கேட்டாலே தெரியும், உங்கள் மூஞ்சி பார்த்தா அடையாளம் வந்து எல்லாரும் கேட்குறாங்கன்னு சொல்கிறீங்களா? நீங்கள் பேசினாலே தெரிஞ்சிடும். தெரியும்? இல்லை, தெரியாது. பேசினா தெரியும், குரல் இல்லை, தெரியாது. இப்போ வந்து போட்டோவில் பார்த்துட்டு இது என்ன நம்ம அண்ணன் சித்தியோட நாத்தனா மாதிரி இருக்கு, அந்த அத்தை மாதிரி இருக்கே, அந்த அத்தை மாதிரி இருக்கு, நேட் அவுட்டில் இருந்திருக்காளுங்க. அப்புறம் நான் போகிறேன், எடுத்துட்டு காமிக்கிறாளுங்க. சரி சரி. தம்பிக்கு தான் கெட்டி இருக்கு, மதினி மகளை. சித்தா அவங்க சித்தி வந்து எங்களுக்கு, எங்கள் அண்ணனுக்கு வாக்கப்பட்டிருக்காங்க. அந்த பொண்ணு வந்து எங்கள் சித்தப்பா வீட்டில் வாக்கப்பட்டிருக்கு. எல்லாம் சொந்தத்துக்குள்ளேயே. ஆமாம், அது அவங்க பொண்ணு 2 பேரும் வீடியோவில் பார்த்துருக்காங்க. இந்த அத்தை மாதிரி இருக்கே, இந்த அத்தை மாதிரி இருக்கே. அப்புறம் நான் பாருங்க, இது நீங்கள் தானே அப்படின்னுச்சு. ஆமாத்தாண்டே. சரி, அவர் சில்லறை மாற்றி எடுத்துன்னு வரப்போதாரு. ஓகே.